வெறும் 28,000 பேர் கூடுன அந்த கூட்டத்துல 41 உயிர்கள் இறந்திருக்காங்க. அதுக்கே உங்களால நின்னு அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாத நீங்க நாளைக்கு நீங்க பகல் கனவு காண்றீங்க இல்லையா, நான் சிஎம் ஆயிடணும்னு. ஒருவேளை உங்க பகல் கனவு படி நீங்க கனவுல கூட சிஎம் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த 8 இருந்து 10 கோடி மக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண போகாது. அது இன்னைக்கு திரைத்துறையில உச்ச நட்சத்திரமா இருக்காங்களா நடிகர்கள், அதுல ஒருத்தர் கூட இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு ஒருத்தர் கூட இரங்கல் தெரிவிக்க வீடியோவோ ட்வீட்டோ போடலங்க. நடிகர்கள் எல்லாம் அப்படி இருக்காங்கன்னா இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா, என்னுடைய சமுதாயத்தை வந்து பிற்பட்ட சமுதாயமா சொல்றாங்க, மக்களுக்கு அநீதி நடக்குது, சமூக ஒற்றுமை இல்ல, நல்லிணக்கம் இல்லன்னு பேசுற அந்த இயக்குநர்கள் ஒருத்தர் வீடியோ வெளியிட்டீங்களா? பயம். பிரதர்ஸ், நீங்க எல்லாம் இப்ப திரையில மட்டும் தான் ஹீரோவா, தரையில யாருமே ஹீரோ இல்லையா? ஏங்க நானே இப்ப படம் நடிச்சிட்டு இருக்கேன், நாளைக்கு என்னோட படமும் வரும். இதுக்கெல்லாம் 5 ஆளும் இல்ல 11 ஆளும் இல்லைங்க, தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அசீம் பேசுறேன். இந்த காணொலி பதிவு எதுக்குன்னா, கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கரூர்ல தாவேகா மாநாட்டுல 41 அப்பாவி உயிர்கள் இறந்து போயிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கூட்டம்லாம் யாரை பார்க்க வந்த கூட்டம், இறந்த மக்கள் எல்லாம் யாரு பேச்சை கேட்கறதுக்காக வந்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே தெரியும். டைரக்டா பாயிண்ட் போறேன். திரு விஜய் அவர்கள் உங்களை பார்க்க வந்த கூட்டம், அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டி இருந்ததை நீங்களே அன்னைக்கு பேசும்போது அந்த வாகனத்துல நீங்க பேசணும், நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்க. பார்த்து என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணல. கரூர்ல இருந்து நீங்க உங்க தனி விமானத்தை பிடிப்பதற்காக திருச்சிக்கு போனீங்க இல்லையா, போற வழியில் உங்களுக்கு போன் கால் வராம இருந்துச்சு, கண்டிப்பா அப்டேட் பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப நின்னீங்களா? ஒன்னும் நிக்கல. அது மட்டும் இல்லாம திருச்சியில நீங்க இறங்கி உங்க விமானத்தை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும் ஒரு நிருபர்கள் கேக்குறாங்க, சார் 31 உயிர்கள் போயிருக்கே சார், நீங்க என்ன சார் பார்க்காம போறீங்கன்னு. உங்க காதுல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதுகு காட்டி ஓடுனீங்க. நீங்களாம் என்ன சார் தலைவர்? ஆனா தலைவரை விடுங்க, நீங்களாம் என்னங்க மனுஷன்? உங்களை திரையில பார்த்து கை தட்டவன் தானே வந்தான் உங்க பேச்சுக்காகத்துக்காக இல்லையா? அங்க சின்ன குழந்தை வந்துச்சுங்க, பச்சில குழந்தை வந்துச்சு, அந்த குழந்தை உங்க ஓட்டு போடுறதுக்காக வந்துச்சா? வயது முதிர்ந்தவர்கள் வந்தாங்க, கர்ப்பிணி பெண் வந்தாங்க, வாய் பேச முடியாத பெண் வந்துச்சு, அழுக்குறல்ங்க. ஒரு சின்ன பச்சை குழந்தை மிதிப்பட்ட அந்த ஸ்டாம்பேல கழுத்து எலும்பு உடைஞ்சு செத்துருக்காங்க. கேட்கிற எங்களுக்கு பதிக்குதுங்க நெஞ்சு. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி கவலை இல்ல, ஸ்ட்ரைட்டா சென்னை வந்துட்டீங்க. சரிங்க, இது நடந்தது செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு என்ன கிழமை? அக்டோபர் 1 புதன்கிழமை. இடையில 4 நாள் இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு 4 நாளா? நீங்க சொல்றீங்களே என்னோட ரசிகர்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு. ஒரு சின்ன திருத்தம், உங்க ரசிகர்கள் மட்டும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல, தலைவரா சொல்லப்படுற நீங்களும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். ஆனா மேடைக்கு மேல திமுக அது பண்ணுச்சு இது பண்ணுச்சு என்னென்னமோ சொல்றீங்களா இந்த ஆட்சி பத்தி குறையா? நீ எந்த ஆட்சி பத்தி குறை சொல்றீங்களோ அந்த ஆட்சி மூலியமா இன்னைக்கு அரியணையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு திருச்சியில போயிட்டு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க. அப்ப கூட அங்க நிருபர்கள் கேட்கிறாங்க, சார் இது விஜயால தான் நினைச்சு நீங்க விஜய் அரெஸ்ட் பண்ணுவீங்களான்னு. அப்ப கூட சிஎம் என்னதுமா சொன்னாரு, இதை நான் அரசியலா பார்க்கல, என்னுடைய தமிழ் மக்கள் இறந்திருக்காங்க, அதை பார்க்க தான் நான் வந்திருக்கேன், எனக்கு அவங்க உயிர் தான் முக்கியம்னு. அதே தான் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க நிருபர்கள் கேட்கும் போது, நான் அது அரசியலா நாங்க பார்க்கல, நாங்க எங்களோட மக்கள் இறந்திருக்கா நாங்க நிக்கிறோம். அப்போ நீங்க குறை சொன்ன அந்த ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு, நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ஆட்சியில நிக்கிறவங்க தான் மக்களோட நின்னாங்க. ஆனா நீங்க மக்களோட எல்லாம் நிக்கவே இல்லை. வெறும் 28,000 பேர் கூடுன அந்த கூட்டத்துல 41 உயிர்கள் இறந்திருக்காங்க. அதுக்கே உங்களால நின்னு அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாத நீங்க நாளைக்கு நீங்க பகல் கனவு காண்றீங்க இல்லையா, நான் சிஎம் ஆயிடணும்னு. ஒருவேளை உங்க பகல் கனவு படி நீங்க கனவுல கூட சிஎம் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த 8 இருந்து 10 கோடி மக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண போகாது. இன்னைக்கு திரைத்துறையில உச்ச நட்சத்திரமா இருக்காங்களா நடிகர்கள், அதுல ஒருத்தர் கூட இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு ஒருத்தர் கூட இரங்கல் தெரிவிக்க வீடியோவோ ட்வீட்டோ போடலங்க, எக்ஸப்ட் ரஜினி சார் அண்ட் கமல் சார். நானே யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது அப்படின்னா அப்பதான் புரிஞ்சுச்சு. நாளைக்கு அவங்களோட திரைப்படங்கள் வெளியாகும் போது அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களும் படம் பார்க்க வருவாங்களே, அடடா நம்ம இப்ப விஜய்க்கு எதிராக போஸ்ட் போட்டாலோ இல்ல வீடியோ போட்டாலோ நாளைக்கு விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை பார்க்க வராம என்ன செய்யறது? பயம். ஓகே, நடிகர்கள் எல்லாம் அப்படி இருக்காங்கன்னா இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா, என்னுடைய சமுதாயத்தை பிற்பட்ட சமுதாயமா சொல்றாங்க, மக்களுக்கு அநீதி நடக்குது, சமூக ஒற்றுமை இல்ல, நல்லிணக்கம் இல்லன்னு பேசுற அந்த இயக்குநர்கள் ஒருத்தர் வீடியோ வெளியிட்டீங்களா, சுட்டு செய்தி போட்டீங்களா? இல்ல. ஏன் தெரியுமா? உங்களுக்கே தெரியும் இதோட தப்பு விஜய் சைடு தான் நடந்திருக்குன்னு. எங்க நம்ம விஜய்க்கு எதிராக ட்வீட் போட்டாலோ இல்ல வீடியோ கொடுத்தாலும் நாளைக்கு நம்ம திரைப்படங்கள் வெளியாகும் போது விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை புறக்கணிச்சுட்டா
நம்ம படத்தை பார்க்காம போயிட்டா பயம். பிரதர்ஸ், நீங்களாம் இப்ப திரையில மட்டும்தான் ஹீரோவா? தரையில யாருமே ஹீரோ இல்லையா? ஏங்க நானே இப்ப படம் நடிச்சிட்டு இருக்கேன், நாளைக்கு என்னோட படமும் வரும். நீ என்ன பண்ணுவீங்க? மேக்சிமம் என் படத்தை பார்க்க மாட்டேன்னுவீங்க. இல்லைன்னா தோ இந்த வீடியோ கீழே நீங்க வந்து பச்சை பச்சை கமெண்ட் போடுவீங்க. இதுக்கெல்லாம் 5 ஆளும் இல்ல 11 ஆளும் இல்லைங்க, தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு நடிகர் ஒரு இன்ஸ்டாலயோ இல்ல ட்விட்டர்லயோ ஒரு போஸ்ட் போட்டா போதும், கழுவி கழுவி ஊத்துறது இல்ல. உங்களுக்கு இதை விட்டா என்னங்க தெரியும்? கொஞ்சமாவது கள அரசியல் என்னன்னு பாருங்க. இந்த ஆட்சியை பத்தி திட்ட முன்னாடி இந்த ஆட்சி மக்களுக்கு எந்த அளவு நின்னுச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானே ஏதோ பேசுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க. உங்களை பத்தி பேசுறேன்னா கொரோனா டைம்ல எல்லாம் நீங்க கோமால இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் சார். நிறைய பேசலாம் உங்களை பத்திலாம், பட் இந்த வீடியோ ரொம்ப மன உளைச்சல்ல போடுறேன். நான் திருப்பியும் சொல்றேன், இந்த கருத்துக்கு எனக்கு என்ன வேணாலும் திட்டலாம் கொள்ளலாம். அவங்களுக்கு நான் சொல்ற பாரு விஷயம் என்ன தெரியுமா? போற்றுவார் போற்றற்றும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றற்றும். நான் ஏற்றுதொரு கருத்தை எனதுள்ளன் சொன்னால் அவர் வந்தேனும் நில்லேன், அஞ்சேன். நன்றி.